குடிப்பழக்கம் இருக்கிறவங்க மத்தியில் நிறைய மித்ஸ் இருக்கு. அதை நம்ம ஒன்று அட்ரஸ் பண்ணுவோம். இந்த 3 சிம்டம்ஸில் எந்த ஒரு சிம்டம்ஸ் மட்டுமே இருந்தால் கூட ஆல்ரெடி லிவர் 70% டேமேஜ் ஆயிருக்குன்னு அர்த்தம். இந்த 2 சிம்பிள் டெஸ்ட் கேன் ஆக்சுவலி டயக்னோஸ் அண்ட் ப்ரிடிக்ட் யுவர் லிவர் ஹெல்த். லாஸ்ட் 20 இயர்ஸில் குடிப்பழக்கம் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நீங்கள் குடிக்காதீங்கன்னு அட்வைஸ் பண்ணுறதுக்காக வரல. குடிப்பழக்கம் இருக்கிறவராக இருந்தால் லிவர் டேமேஜ் ஆயிருக்கா இல்லையான்னு எப்படி ஏர்லியாக கண்டுபிடிக்கிறது, அப்படி நம்ம ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணி நம்ம அந்த லிவரை ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. வணக்கம், நான் டாக்டர் இளங்குமரன், லிவர் ஸ்பெஷலிஸ்ட் அட் காவேரி ஹாஸ்பிட்டல்ஸ், சென்னை. தொடர்ந்து மது குடிக்கிறவங்களுக்கு எப்போ லிவர் பாதிக்கும்? ஆல்கஹால்னால லிவர் டேமேஜ் ஆகும்போது இமீடியட்டாக நம்ம லிவர் ஃபெயிலியர் வர்றதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் இந்த லிவரில் ஃபேட் அக்யூமுலேஷன் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே போகும், which is called fatty liver. ஆல்கஹால்னால ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வில் பி ஃபேட்டி லிவர். அதுக்கு அடுத்து லிவர் கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகி இட் கோஸ் டு லிவர் சிரோசிஸ். லிவர் சிரோசிஸ்ங்கிறது கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்கார்ட் அண்ட் ஃபைப்ரோஸ் லிவர். அண்ட் த லாஸ்ட் ஸ்டேஜ் தான் இந்த லிவர் சிரோசிஸ். when it damages more than 70% it goes to liver failure. அந்த லிவர் ஃபெயிலியருங்கிற ஸ்டேஜில் அவருக்கு சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்குது. ஜாண்டிஸ், மஞ்சக்காமலை, வயிறு வீக்கம், ஃப்ளூயிட் ஃபில் ஆகி வயிறு ரொம்ப வீக்கமடைகிறது, அண்ட் blood vomiting. இந்த 3 சிம்டம்ஸில் எந்த ஒரு சிம்டம்ஸ் மட்டுமே இருந்தால் கூட ஆல்ரெடி லிவர் 70% டேமேஜ் ஆயிருக்குன்னு அர்த்தம். முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, லிவருங்கிறது இட் ஆர்கனைசஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் ஆல் அதர் ஆர்கன்ஸ். லிவர் ஃபெயிலியர் வர வர அடுத்தடுத்த உறுப்புகளும் பாதிக்கக்கூடும். அதனால் கிட்னி ப்ராப்ளம்ஸ் அண்ட் பேஷண்ட்டோடைய ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் மாதிரி தெரியும். அவங்க தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க, பேசுகிறதுல ப்ராப்ளம் இருக்கும், மெமரி லாஸ் இருக்கும். பட் இது எல்லாமே ஒரு சிம்டம் ஆஃப் லிவர் டிசீஸாக இருக்கலாம். குடிப்பழக்கம் இருக்கிற நிறைய பேர் வலது பக்கம் வலி இருக்குது, வயிறு கொஞ்சம் வீக்கமாக இருக்குது, எனக்கு டைஜஷன் சரியாகலை, இது எல்லாமே லிவர் ப்ராப்ளம்னால தான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. உண்மை என்னென்னா, லிவர் பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு சிம்டம்ஸ் வரணும்னா லிவர் ஆல்ரெடி 70% டேமேஜ் ஆகிருக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த லிவர் டேமேஜ் ஆகிறதுக்கு உண்டான எந்த ஒரு சிம்டமும் இல்லாமல் தான் இருப்பாங்க அந்த பேஷண்ட்ஸ். இந்த குடிப்பழக்கிறவங்க ரெகுலராக டெஸ்ட் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அல்ட்ராசவுண்ட் அண்ட் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட். இந்த 2 சிம்பிள் டெஸ்ட் கேன் ஆக்சுவலி டயக்னோஸ் அண்ட் ப்ரிடிக்ட் யுவர் லிவர் ஹெல்த். அந்த லிவர் டெஸ்ட் அப்நார்மலாக இருந்தால் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டு ஸ்டாப் ஆல்கஹால் அண்ட் தென் ஃபாலோ த டாக்டர்ஸ் அட்வைஸ். மது குடிக்கிறவங்க மத்தியில் இதை செய்யலாம் அதை செய்யக்கூடாது அப்படின்னு என்ன மாதிரியான மித்ஸ் எல்லாம் இருக்குது? ஃபர்ஸ்ட் திங், ஹாட் ட்ரிங்க்ஸ் எடுக்கிறவங்களுக்கு தான் லிவர் டேமேஜ் வரும். ஹாட் ட்ரிங்க்ஸுங்கிறது விஸ்கி, பிராண்டி, ரம், வோட்கா அது மாதிரியானது. ஸோ டெஃபினட்டாக இந்த ஹாட் ட்ரிங்க்ஸில் தி ஆல்கஹால் கண்டென்ட் கேன் பி அப் டு 40%. வெரஸ் பியர் அந்த மாதிரி ட்ரிங்க்ல, வைன் அந்த மாதிரி ட்ரிங்க்ல இட் இஸ் less than 5% or 8%. பட் ஃபேக்ட் என்னன்னா, விஸ்கி ட்ரிங்கர்ஸ் ஆர் பிராண்டி ட்ரிங்கர்ஸ் அவங்களுடைய அந்த ஆல்கஹால் இன்டேக்குங்கிறது இட் இஸ் less than ஒரு 250 ml or 300 ml. Whereas wine and beer drinkers they may take even up to 6 bottles or 8 bottles. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப தி அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால் ஆக்சுவலி நம்ம உடலில் போகிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் அண்ட் த டேமேஜ் காஸ்ட் இஸ் த சேம். ஸோ டெஃபினட்டாக பியர் குடிக்கிறதுனால லிவர் டேமேஜ் ஆகாது அப்படிங்கிறது ஒரு தவறான எண்ணம் தான். செகண்ட் திங், ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது ரெகுலராக சாப்பிட்டா தான் லிவர் டேமேஜ் ஆகும் அப்படிங்கிறது. இதை பொறுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய பாடியிலையும் அந்த லிவரை மெட்டபலைஸ் பண்ணுற அந்த ரேட் இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ ரெகுலராக குடிப்பழக்கிற இருக்கிற ஒருத்தருக்கு லிவர் டேமேஜ் லேட்டாக வரலாம், ரொம்ப ரேராக குடிக்கிற ஒருத்தருக்கு ஏர்லியாகவே லிவர் டேமேஜ் வரலாம். ஸோ டெஃபினெட்லி இதை எல்லாருமே ஒரு ரூலாக எடுத்து ரெகுலராக குடிக்கல, நான் ரேராக தான் குடிக்கிறேன் அதனால என் லிவர் டேமேஜ் ஆகாது அப்படின்னு நினைக்கிறது ஒரு தவறான எண்ணம். தேர்ட் மித் பற்றி பார்த்தீங்கன்னா, குடிச்சிட்டு சாப்பிடாம இருந்தால் தான் லிவர் டேமேஜ் வரும் அப்படிங்கிறது, அதுவும் தவறான எண்ணம். ஏன்னா டெஃபினெட்லி குடிச்சிட்டு சாப்பிடாம இருந்தால் தி ஆல்கஹால் அப்சார்ப்ஷன் இஸ் ஃபாஸ்டர். அதனால் அந்த ஆல்கஹால்னால கிடைக்கிற ஹை அதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் நீங்கள் சாப்பிட்டுட்டு குடித்தாலும் சரி, குடிச்சிட்டு சாப்பிட்டாலும் சரி, தி அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால் தட் இஸ் அப்சார்ப்ட் இஸ் த சேம் அண்ட் டெஃபினெட்லி இட் வில் நாட் ப்ரொடெக்ட் லிவர் டேமேஜ். லிவரை டீடாக்ஸ் பண்ண நிறைய வழிகள் சொல்கிறாங்க, அதெல்லாம் செய்யலாமா? லிவர் டீடாக்சிஃபிகேஷன் பற்றி இன்டர்நெட்டில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. பட் லிவர் டீடாக்சிஃபிகேஷன் பண்ணிக்கிறதுனால நம்ம ஆல்கஹால் கண்டினியூ பண்ணலாமா, நம்மளுடைய மற்ற எல்லா அன்ஹெல்தி ஹேபிட்ஸும் ப்ரொடெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி நோ. தெர் ஆர் சர்டன் லிவர் ஹெல்தி ஃபுட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லோ கேலரி டயட், உங்கள் டயட்டில் மாவுச்சத்து ரொம்ப குறைவாக சாப்பிட்றதுனால உங்கள் லிவரில் ஃபேட் அக்யூமுலேஷன், டேமேஜ் இது எல்லாமே ரொம்ப ப்ரொடெக்ட் ஆகும்.
along with that high protein intake is very important. ஸோ நான் லிவரை டீடாக்ஸ் பண்ணிட்டேன், ஆல்கஹால் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தவறான எண்ணம். அக்கேஷ்னலாக குடிக்கிறவங்க, தினம் குடிக்கிறவங்க அப்படின்னு பல ஸ்டேஜஸில் இருக்காங்க. யார் உடனடியாக மது குடிக்கிறத நிப்பாட்டணும்? 3 கேட்டகரிஸ் இருக்குது. அக்கேஷனல் ட்ரிங்கர்னா சோஷியல் ட்ரிங்கர்ஸ். ப்ராப்ளம் ட்ரிங்கர்னா ஒன் ஹூ ஆக்சுவலி என்ன சொல்கிறதுனா வி சே த கேஜ் கொஸ்டினர்னு சொல்லுவோம். கேஜ்னா சி ஃபார் கட் டவுன் ட்ரிங்க்ஸ், ஏ ஃபார் அனாயிங் கிரிட்டிசிசம், ஜி ஃபார் கில்ட்டி, இ ஃபார் ஐ ஓப்பனர். இந்த கொஷினில் எதுக்கு ஒன்றுக்கு எஸ்னாலும் தே மீன்ஸ் யார ப்ராப்ளம் ட்ரிங்கர். அடிக்ஷனுங்கிறது தினம் குடிச்சுனே இருக்கும். குடிக்கலன்னா வீட்டில் சண்டை போடுறது, பிடிச்சி அடிக்கிறது, அது அடிக்ஷன். ப்ராப்ளம் ட்ரிங்கர்னா ஃபர்ஸ்ட் கட் டவுன்னா பார்க்குறவங்க யாராவது சொல்கிறாங்க, உனக்கு நமக்கு நாமளே ஃபீல் பண்ணுறது, சரி நம்ம குடிக்கிறத குறைக்கணும்ப்பா. கட் டவுன் ட்ரிங்க்ஸ். ஏ அனாயிங் கிரிட்டிசிசம், யாராவது பார்க்குறவங்கலாம் வந்து இப்போ ஏன்ப்பா இவ்வளோ குடிக்கிற, அவங்க அடிக்ஷனாக இருக்க மாட்டாங்க. அது அம்மாவாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நிறைய குடிக்காத அப்படி சொல்லும்போது நமக்கு அனாயம் ஆகிறோம்னா அந்த மாதிரி இருந்தால் அது ஒன்று. ஜி கில்ட்டி, நம்மளே ஐயோ நம்ம நிறைய குடிக்கிறோமோ நம்ம சொல்கிறது. லாஸ்ட் திங் எழுந்தவொடனே காலைல குடிக்கணும் அப்படின்னு எப்போனாலும் வாரத்தில் தான் சண்டேனா கூட காலைல எழுந்தவொடனே குடிக்கணும் அப்படின்னு தோணுது. இந்த கொஷினில் எது ஒன்று பாசிட்டிவாக இருந்தாலும் இஸ் அ ப்ராப்ளம் ட்ரிங்கர். ஸோ அக்கேஷனல் சோஷியல் ட்ரிங்கர் ஷுட் ஸ்டாப் அப்ரப்ட்லி. ப்ராப்ளம் ட்ரிங்கர் அடிக்ஷன் ஷுட் மீட் சைக்காட்ரிஸ்ட். வைன் குடித்தா ஸ்கின் க்ளோ ஆகும், பியர் குடித்தா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற ரீசன்ஸ்க்காக குடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் சயின்டிஃபிக்லி ப்ரூவன் இல்லை. ஆனால் எந்த ரீசனுக்காக குடித்தாலும் லிவர் டேமேஜ் ஆகுங்கிறது 100% ட்ரூ.